Hello friends, this is Pranav from GV Computers. இது வரைக்கும் நம்ம சேனல்ல பல பிசி பில்ஸ் நம்ம பண்ணியிருக்கோங்க. அதில் வந்து நம்ம 20,000 பிசி பில் பண்ணியும் வந்து ஒரு கேமிங் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு 50,000ல பண்ணியிருக்கோம், 70, 80, 1 lakh, 1.5 lakhs, 2 lakhs, 2.5 lakhs வரைக்கும் பண்ணியிருக்கோங்க. அண்ட் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸே வந்து ஏன் ஹை எண்ட் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு உங்களுக்காகவே கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு 3.2 lakh இந்த பிசி வந்து ஒரு ஆர்கிடெக்ட் தான் யூஸ் பண்ண போறாரு. இது என்னென்ன காம்பனன்ட்ஸ் அண்ட் என்னென்ன ஸ்பெஷலா இருக்கு இந்த பிசி பில்லுன்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்தலாம் வாங்க. இந்த பிசி பில் பண்ண போறவர் வந்து 2 கண்டிஷன் வச்சாருங்க. இந்த கேபினட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிட்டாரு, இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு. அண்ட் 90% ஆஃப் தி பார்ட்ஸ் வந்து ஏசூஸ் தான் வேணும், அதுலேயும் வந்து ஏசூஸ் ஆரோஜியா இருந்தால் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பிசி பில் பண்ண போகிறது எல்லாமே வந்து ஏசூஸ் ஆரோஜி தான். ஒன்று சிலது மட்டும் ஏசூஸ் டஃப் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த பிசி சூப்பராக இருக்க போது ஏசூஸ் ஆரோஜி, அதாவது டாப் 10 மாடல் எல்லாத்துலேயுமே வந்து என்னென்ன பார்ட்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப இழுக்காம உள்ள போயிடலாம். ஸோ நம்ம காம்பனன்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் நம்ம ப்ராசர் பற்றி தாங்க பார்ப்போம். ப்ராசர் அப்படின்னால நம்ம ரெண்டு பிளாட்ஃபார்ம் தாங்க, ஒன்று இன்டெல் இல்லைனா AMD தான். இன்னைக்கு வந்து நம்ம போனது AMD பிளாட்ஃபார்ம் தாங்க. என்ன ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா Ryzen 9 9950X ப்ராசர் தாங்க. இதில் வந்து நம்மளுக்கு 16 கோர்ஸ் 32 த்ரெட்ஸ் வந்துடுது. அண்ட் இதில் பேஸ் கிளாக் ஸ்பீடே வந்து நம்மளுக்கு 4.3 அண்ட் பூஸ்ட் வந்து 5.7 இருக்குங்க. பேஸ் கிளாக் ஸ்பீடு 4.3 அப்படிங்கிறப்போ உங்களுக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் Ryzen 9ல தி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராசர் வந்து 9950X 3D, அதுக்கு கீழே இருக்கிறது 9950Xங்க. சின்ன பகவதி குட்டி தாதா. ஸோ அந்த ப்ராசர் தான் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து அவங்களுக்கு ரெண்டரிங்காக யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். மல்டி கோர் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் சரி, சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் சரி, ரெண்டுமே செம்மையாக இருக்கும். ஸோ இதுக்கு பேர் பண்ணுற மாதிரி என்ன மதர் போர்டு சொல்லி இப்போ பார்த்தோம். ஸோ நம்ம மதர் போர்டு வந்து ஒரு ஸ்பெஷலாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோங்க. அண்ட் இன்னொன்று நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம், ஏசூஸ் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும்னு. என்ன மதர் போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ASUS ROG Strix X870 EE கேமிங் வைஃபை அப்படிங்கிற போர்டு தாங்க. உனக்கு யார் கொசு பேர் வச்சா? இதெல்லாம் நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி 4 RAM ஸ்லாட், உங்களுக்கு M.2 ஸ்லாட்ஸ் அண்ட் கிராஃபிக் கார்டு ஸ்லாட்ஸ் எல்லாமே வந்துருது. இதுல M.2 ஸ்லாட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 3 PCIe 5.0 ஸ்லாட்ஸ் வந்துருது அண்ட் 2 4.0 ஸ்லாட்ஸ் வந்துருதுங்க. அண்ட் 3 5.0 ஸ்லாட்ஸ் எல்லாமே வந்து ஹீட் சிங்ஸோட வந்துருது. எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் கொடுத்துருக்காங்க. அந்த ஹீட் சிங்க் வந்து லேட்ச் எப்படி ஓப்பன் பண்ணும் அண்ட் ஒவ்வொரு ஹீட் சிங்க் வந்து ஸ்லைட் மாதிரி கொடுத்துருக்காங்களா, எல்லாத்துக்கும் வீடியோஸும் வந்து நம்ம ASUS ROG சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து Wi-Fi 7 இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் வந்து இதில் வந்து ASUS AI டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து கூலிங் பர்ஃபார்மன்ஸ், ஒரு பயாஸில் வந்து சிங்கிள் கிளிக்லேயே வந்து கூலிங் பர்ஃபார்மன்ஸ் நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து AI டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு நெட்வொர்க்கிங் கேப்பபிலிட்டிஸும் வந்து ஃபுல் ஃபோர்ஸோட ஒர்க் ஆகணும்னு சொல்லி Wi-Fi 7 ஃபுல்லாக ஆப்டிமைஸ் பண்ணணும்னு சொல்லி அதுக்கும் வந்து AI கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று வந்து AI ஓவர் கிளாக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பயாஸ் செட்டிங்ஸில் ஓவர் கிளாக்கிங் ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணையும் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ASUS AI இன்டெலிஜென்ஸோட இந்த மதர் போர்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் தாங்க. அண்ட் இந்த மதர் போர்டு வந்து நம்ம டியூவல் சேனலாக யூஸ் பண்ணும்போது 8400 MHz வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது, அதாவது ரேம் ஸ்பீட் சொல்கிறேன் நான். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் தான். நெக்ஸ்ட் என்ன காம்பனன்ட் சொல்லி பார்த்துலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் வந்து ரேம் தாங்க. என்ன ரேம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா G-Skillோட Trident Z Neo தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு 32x2 கிட்டுங்க. டோட்டலாக 64 GB இருக்கு, 6000 MHz ரேம்ங்க. ஸோ டியூவல் சேனலாக யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராகவே இருக்கும். ஸோ Trident Z Neo அப்படின்னாலே உங்களுக்கு வந்து AMD எக்ஸ்போட வந்துடும். ஸோ ஓவர் கிளாக்கிங் ஈஸியாக இருக்கும். அண்ட் இதே மாடலில் Trident Z மட்டும் இருக்கும், அது வந்து Intel XMPக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் தாங்க. ஸ்டோரேஜ்க்கு வந்து நம்ம டோட்டலாக வந்து 4 TB ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டோரேஜ் வந்து நம்ம சாஃப்ட்வேர்ஸ்க்கு, இன்னொன்று வந்து டேட்டாஸ்க்கு மட்டும் தான். அதுக்கு வந்து 2 TB ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு 2 TBக்கு வந்து NVMe யூஸ் பண்ணியிருக்கோங்க. என்ன NVMe அப்படின்னு பார்த்தோம்னா XPGயோட Mars 980 Blade அப்படிங்கிற SSD தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 14,000 MB/s ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட் இருக்கு. ஸோ இந்த போர்டுக்கு வந்து இது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அண்ட் இந்த SSD சூஸ் பண்ண காரணம் வந்து இது Gen 5 கேப்பபிலிட்டியோட இருக்கிறதுனால இந்த SSD சூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபர்ஸ்டே வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோங்க எங்கே பார்த்தாலும் ஏசூஸ்னு இருக்கும்னு. பட் SSDயும் ரேமும் வந்து ஏசூஸில் இல்லாதனால நம்ம இது ரெண்டும் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் மற்ற பார்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது ஏசூஸில் தான் இருக்கும் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நம்ம CPUக்கு அப்புறம் இருக்கிறதுல
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் வந்து ஜிபியூ தாங்க. என்ன ஜிபியூ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சொன்ன மாதிரி ASUS வந்துருச்சு. ASUS டஃப் கேமிங் RTX 5070 கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளுக்கு 12GB கார்டுங்க, DDR7 கார்டு. அண்ட் இந்த கார்டோட குவாலிட்டி பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ASUSனாலே வந்து பில் குவாலிட்டிலேருந்து ஃபேன் ஸ்பீட்லேருந்து ஃபேன் நாய்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபேன் நாய்ஸ் வந்து இது ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃபேன் ஸ்பீட்ஸும் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கூட பார்த்துடலாம். அப்போ கூட என்னென்ன கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கேபினெட், கூலர் அண்ட் SMPS தான் பார்க்க போகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கூலர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாம். ASUS ROG Strix LC3360 ARGB LCD. ஸோ இது வந்து உங்களுக்கு ட்ரிபிள் ஃபேன் கூலர் தான், அதாவது 360mm கூலர் தான். இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது லைக் டெக் ஸ்பெக்ஸ் சொல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது IPS டிஸ்பிளேவே உள்ளே கொடுத்துருக்காங்க. எல்லோரும் நினைப்பீங்க ஒரு கூலர் ஃபேனுக்கு எதுக்குங்க IPS டிஸ்பிளே அப்படின்னு. பட் இதில் வந்து நீங்கள் உங்கள் சிபியோட டெம்பரேச்சர் பார்த்துக்கலாம், டைம் பார்த்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து கஸ்டமைஸ்டாக ஒரு ஆர்ட் வேணாலும் இதில் வந்து ரன் பண்ண விடலாம். ஸோ இதுக்கெலாம் வந்து எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு கிளார் அடிக்காமல் இருக்குன்னா IPS டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் உங்களுக்கு வந்து டெக் ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேன் ஸ்பீட் வந்து 0 to 2200 RPM வரைக்கும் போகும். உங்களுக்கு +or-10% கொடுத்துருக்காங்க. அண்ட் நாய்ஸ் லெவலும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் பம்போட எஃபிஷியன்சியும் சூப்பராக இருக்குது. அண்ட் கூலிங்கில் வந்து அசிடெக் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அசிடெக் அப்படிங்கிறது வந்து டாப் கூலர்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 9950X கூல் பண்ணுறதுக்கு இது வந்து சூப்பரான ஒரு காம்பனன்ட். ஸோ நெக்ஸ்ட் காம்பனன்ட் வந்து SMPS தாங்க. SMPSும் வந்து நம்ம ASUSல தான் போயிருக்கோம். என்ன SMPS அப்படின்னா ASUS ROG Star 1000 watts Platinum SMPS தாங்க. இது வந்து 80+ Platinum certified. இது வரைக்கும் நம்ம பண்ணதுலேயே வந்து ஹையஸ்ட் சர்டிஃபிகேஷன்ஸ். ஏன்னா நம்ம வந்து பிரான்ஸ் பண்ணியிருக்கோம், கோல்டு பண்ணியிருக்கோம், அண்ட் இப்போ வந்து பிளாட்டினமும் பண்ணுறோம். பிளாட்டினமில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா 90% வந்து உங்களுக்கு எஃபிஷியன்சி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பவர் கன்சப்ஷன் எஃபிஷியன்சிலாம் வந்து பெட்டராகவே இருக்கும் இந்த ஒரு ROG SMPSல. ஸோ இதில் வந்து ROGயோட சிம்பிளும் கொடுத்துருக்காங்க, அதுலேயும் வந்து ARGB லெவலோட கொடுத்துருக்காங்க. ஸோ ASUSோட ஆரா சிங்க் சாஃப்ட்வேரோட டோட்டலாக மதர் போர்ட்லேருந்து கூலர்லேருந்து SMPSலேருந்து எல்லாத்தையும் வந்து நம்ம சிங்க் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பிசிக்கு ஒரு செம்மையான கேபினெட் வச்சு அசம்பிள் பண்ண போகிறோங்க. என்ன கேபினெட் அப்படின்னா ASUS ROG Hyperion GR701 அப்படிங்கிற ஒரு கேபினெட் தான். ஸோ இந்த கேபினெட் வந்து இப்போ சும்மா எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா நம்ம கார்லேருந்து ஸ்டூடியோ தூக்கிட்டு வரதுக்கு 2 பேர் ஆச்சுங்க. இந்த அவ்வளோ ஹெவி கேபினெட்டு மேலே தூக்கிட்டு வரதுக்கு இது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம அசம்பிள் பண்ணும்போது ஒன்றா பார்த்துடலாம். அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அப்போவே சொல்லிடுறேன். ஸோ ஆக்சரிஸ் பாக்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. எஸ், இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு கேபினெட்டை கஷ்டப்பட்டு எடுத்துட்டோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. பீஸ்ட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ திஸ் இஸ் தி கேபினெட். உங்களுக்கு 2 ஹேண்டில் பார் மாதிரி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து ஒரு ஆமாம் எடுத்துலேயே முடிச்சு வாங்குறது செம்ம லுக்காக இருக்குங்க. அண்ட் 2 சைடும் வந்து நம்மளுக்கு கிளாஸ் பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கேபினெட்டில் வந்து நம்மளுக்கு கேபிள் மேனேஜ்மெண்ட் சூப்பராக பண்ண முடியும். ஏன்னா நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேபிள் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி நிறைய கான்சன்ட்ரேட்டிவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து நம்மளுக்கு ARGBக்கு ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துட்றாங்க. நார்மல் கேபினெட்ஸில் கொடுத்துறாங்க. இது கொஞ்சம் ஹை எண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆரா சிங்கில் எல்லா காம்பனன்ஸையும் வந்து ஈஸியாக சிங்க் பண்ண முடியும். அண்ட் இதில் வந்து இன்பில்ட்டாக வந்து 4 140mm ஃபேன்ஸ் கொடுத்துட்றாங்க. நிறைய கேபினெட்ஸில் இல்லாத ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா டியூவல் ரேடியேட்டர், அதாவது 2 ரேடியேட்டர் வைக்க முடியும். அது 2 ரேடியேட்டரும் வந்து 420mm ஃபேன் சப்போர்ட்டோட வைக்க முடியுங்க. ஸோ ஸ்பேஸ் வந்து செம்ம அதிகமாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு பிசினாலும் ஈஸியாக பில்ட் பண்ண முடியும். அதாவது 5090 த்ரெட்ரிபிள் போட்டு பில்ட் பண்ணோம் அப்படின்னா கூட திஸ் கேபினெட் வில் சூட் எனிதிங். நீங்கள் ஒரு பேசிக் சர்வரையே வந்து சூப்பராக பில்ட் பண்ணலாம்.
got vision I don't need to see. I'm picking mind over matter, I believe in me. I need to find more hours in the day to breathe. Need to find more power in the way I be. And when my mind turns out with the இப்போ இந்த பிசியை கம்ப்ளீட்டா பில்ட் பண்ணி முடிச்சாச்சுங்க. பிசி பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி உள்ள வந்து 4 140mm ஃபேன்ஸ் வந்துருது அண்ட் நம்ம வந்து 3 120mm ஃபேன்ஸ் வந்து ரேடியேட்டரோட வச்சிருக்கோம், அதாவது லிக்விட் கூலர்ல. அண்ட் இந்த லிக்விட் கூலர்ல நம்மளுக்கு சொன்ன மாதிரி ஐபிஎஸ் டிஸ்பிளேயோட ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம கஸ்டமைஸ் ஈஸியா பண்ணிக்கலாம். ASUS ROG நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு டைம் மட்டும் வச்சிருக்கோம். இதே மாதிரி நம்ம எது வேணாலும் நம்ம கஸ்டமைஸ் தான் வந்து சூப்பரா பண்ணிக்கலாம். ஓவராலா பார்க்கும்போது ஃபுல்லா ASUS தீம், ROG தீம் அண்ட் கிராபிக்ஸ் கூட நம்மளுக்கு டப்ல இருக்கு. ஸோ ASUSோட மொத்தமா வந்து சூப்பரா இருக்குங்க பார்க்கறதுக்கு. அண்ட் இது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கணும்னா சூப்பரா இருக்கும். எதனால சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து 9950X ப்ராசஸர் போட்டிருக்கோம் அண்ட் RTX 5070 கார்டும் போட்டிருக்கோம். ஸோ இது ரெண்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு ஆர்கிடெக்சர் யூஸ் ஆகட்டும் சரி, கேமிங் யூஸ் ஆகட்டும் சரி அண்ட் வீடியோ எடிட்டிங் யூஸ் ஆகட்டும் சரி, உங்களுக்கு வந்து சூப்பர் நாட்சா இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரியல் டைம் ரெண்டரிங்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் உங்களுக்கு வந்து லைக் வீடியோ அவுட்புட் ரெண்டரிங்க்கும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், ப்ரொடக்டிவிட்டிக்கும் வந்து சூப்பரா இருக்குங்க. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு எஸ்தெட்டிக் ஓரியன்டா உங்களுக்கு ஒரு பிசி பில்டு வேணும், லைக் உங்களுக்கு வந்து லைக் லுக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸா இருக்கு அண்ட் பெர்ஃபார்மன்ஸும் வேணும்னா இந்த மாதிரி பிசிஸ் வந்து தாராளமா நீங்க பில்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சூப்பரான பிசி பில்ட் வீடியோஸ், நாலேஜ் ஷேரிங் வீடியோஸ், ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ் அண்ட் ப்ராடக்ட் அன்பாக்சிங் வீடியோஸ் தான் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஜிவி கம்ப்யூட்டர்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எனி டவுட்ஸா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட்.